ஹலோ கைஸ், again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பொறுத்தவரையிலும் பேரூபிக் அப்ளிகேஷன் மாதிரியும் அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்த ராம் பின் கார்ப் அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லையும் பட் இதுவே ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன், பிரான்ச் அப்ளிகேஷன், எம்பாக்கெட் அப்ளிகேஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாகவே ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 months ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீபேமெண்ட் டென்யூர்லையும் சேர்ந்து லோன் தரக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே சமயத்துல ரீபேமெண்ட் பண்றதுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. சோ இதை தான் நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். சேம் டைம் லோன் அப்ரூவல் தரத்தை பொறுத்தவரையிலுமே ஸ்டார்டிங்ல ஒரு 2000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 5000 ரூபாய் வரையிலும் தான் இனிஷியலா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண நிறைய பேருக்கும் அந்த மாதிரியான அப்ரூவல் அப்படிங்கிறதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன, தென் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரஸ்டடான லோன் டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அந்த மாதிரி ஓரளவுக்கு பெஸ்டான ட்ரஸ்டடான ஆப் லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், அந்த விதத்துல அப்போலோ கேஷ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த்ல இருந்து தான் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ள 1,00,000 பேருக்கு மேல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதுல 1000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போலோ ஃபின்வெஸ்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான். அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓன் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி உடைய அப்ளிகேஷன் தான். அது இந்த டீடைல்ஸ்ல இருந்தே தெளிவா தெரியுது. இப்போ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 50,000 வரையில மட்டும் தான் லோன் தரதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 9 months இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகபட்சமா 16% வரையிலும் இருக்கும், பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் பேரூபிக் அப்ளிகேஷன் மாதிரியும் ராம் பின் கார்ப் அப்ளிகேஷன் மாதிரியும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத. அதே சமயத்துல ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே 15% இருந்து அதிகபட்சமா 200% வரையிலும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. சோ இங்க ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே அதிகமா தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இதுக்கு கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பிளனேஷனை விட நம்ம இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், அதுதான் எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். அந்த விதத்துல இப்போ பார்க்கக்கூடிய இந்த லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் கிடைச்ச ஒரு லோன் டீடைல்ஸ் தான். சோ அப்ரூவல் கிடைச்ச லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 5,000 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 months அப்படிங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராசஸிங் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 886 ரூபாய் போக ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 742 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லோன் அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 2000 கிடைச்சாலும் கிட்டத்தட்ட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும். 5000 கிடைச்சாலும் இப்படிதான், 10,000 கிடைச்சாலும் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான அந்த காலம் டென்யூர் மட்டும் தான் மாறுபடும். ஓகே, இப்போ அகைன் பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அந்த விதத்துல அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், சாலரிடு எம்ப்ளாயியா இருக்கணும், வித் ஸ்டெடி இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. வேலிடான கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படிங்கிறதும் கையில இருக்கணும். இதை தவிர்த்து அட்ரஸ் டீடைல்ஸ், அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த விதத்துல அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கறது தெளிவா போட்டிருக்காங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம் அப்படின்னா அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் மொத்தமாவே 4 ஸ்டெப்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பர்மிஷன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் அண்ட் ஆதார் கார்டை வச்சு உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோன் ஆஃபர் அப்படிங்கறத அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஆஃபர் ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வித்தின் 2 minutes உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது இங்கேயும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் 21 வயசுல இருந்து 58 வயசுக்குள்ள இருக்கணும்,
பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். இதை தவிர்த்து சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நான் டைட்டிலில் வைக்கிறத பார்த்துட்டோ இல்லை தம்புநெயிலில் வைக்கிறத பார்த்துட்டோ என்கிட்ட கொஸ்டின் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இவங்களே இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீழே பாருங்க, இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து மற்ற அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை வச்சுட்டு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி நாங்கள் ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து வேறு ஒரு மெத்தட் அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் மெத்தடை வச்சு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்கங்க. ஸோ அந்த விதத்தில் ஆல்ரெடி உங்களுடைய சிபில் ப்ரொஃபைல், அதாவது கிரெடிட் ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் ஒரி பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்ரூவல் கொடுக்குறத பொறுத்தவரைக்கும் மற்ற கிரெடிட் கம்பெனி சொல்கிறத கேட்டுட்டு இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களாவே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்க லோன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமாக இந்த என்பிஎஃப்சியை பொறுத்தவரைக்கும் 1985 இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதாகவும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அதையெல்லாம் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. பட் ரிப்பீட்டடான இன்ஃபர்மேஷன் தான், புது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் லோனை விட்ராவல் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எந்த மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்களுடைய லோன் ரெக்கவரி ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் ரீபேமெண்ட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண அந்த கிரெடிட் ஹிஸ்டரியை வந்து இவங்க சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ஃபைனலாக லோனை டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி சான்சேஷன் லெட்டர் அண்ட் லோன் அக்ரிமெண்ட் இது ரெண்டையுமே உங்ககிட்ட ஷோ பண்ணுவாங்க. அதை ரெண்டையும் சைன் பண்ணீங்க அப்படின்னா தான் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிஸ்பர்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க, யாரு என்ன எது இந்த மாதிரியான அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.